2 பேரும் ஒண்ணா வாங்க, அந்த கிரீடத்தை பெற்றுட்டு போங்க. போங்க, சும்மா போங்க. அங்க தேவ தூதர்கள் அதெல்லாம் கோல்டு தான், அந்த படிக்கட்டுலாம் கோல்டு தான். நீங்க பயப்படாதீங்க, உங்கள்கிட்ட நீங்க கோல்டு இல்ல. நீங்க போங்க, சும்மா நடந்து போங்க. நமக்கு என்ன வைக்கிறாரு? ஒரு பெரிய கிரீடம். போய் இறங்கி அதை போய் பெற்று அதை எடுத்துக்கிட்டு வரும்போது நீங்களா இருக்க மாட்டீங்க, அக்கினியா இருப்பீங்க. வேலைக்கு அனுப்புறார், பிரதர் இந்த தேசத்துல போய் நில்லு நீ. ஐயா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஃப்ளைட்ல ஏறுனதே இல்லை, பாஸ்போர்ட்டே கிடையாது. ரெடியா? நீ ரெடியான்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். யுவர் ஜாப் இஸ் ஓவர், உங்க வேலை முடிந்தது. நீ ரெடின்னா அங்க முடிச்சு வச்சிருக்கிறார். நீ போகும்போது உன்னை அழைப்பதற்கு தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மை கடந்த மே மாதம் முழுவதும் அவருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 9:10 படியாய் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் வர்த்திக்க செய்வார் என்ற வேத வாக்கியங்களின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதியின் விளைச்சல் என்னன்னா, எவ்வளவாய் வேதத்தை அறிந்திருக்கிறோமோ அதுதான். சோ நம்ம கையில வித்து இருக்குது, அந்த விதை விதைக்கப்படணும். அந்த விதையை நீங்க விதைக்கிற பொழுது அதனால் நமக்கு கிடைக்கிற பலனை நீங்க ஒருத்தரா சாப்பிட முடியுமா? பலருக்கு கொடுக்கிறவங்களா மாறும். ஒரு ஏக்கராவில் அதுக்குண்டான விதைகளை விதைக்கிறீங்க. அந்த விதைய விளைச்சலை நீங்க அடுத்த வருஷம் விதைக்கணும்னா அது கிட்டத்தட்ட 10 ஏக்கராவுக்கு அதை விதைக்கலாம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாரு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு. சோ கடந்த மாதத்துல enough and abundance அப்படி என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு போதுமானதாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க, அதான் enough and abundance. சோ கடந்த மாதத்தில் தேவன் நம்மை அப்படியாக நடத்தி இருக்கக்கூடும். நிச்சயமாக ஆச்சரியமா ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் நிச்சயமா நடத்தி இருக்கிறார். நாம் நன்றி சொல்லி ஜெபித்து இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி கடந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை 31 நாட்களையும் மே மாதத்தில் எங்களுக்கு கடக்க செய்தீர். நன்மையினால் எங்களை நிரப்பினீர். அதன் தொடர்ச்சியாக இந்த ஜூன் மாதத்துல நாங்கள் கேட்க இருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் அது பதிக்கப்பட்டு இன்னும் கடந்த மாதத்தை காட்டிலும் மிக அதிகமான ஆசீர்வாதங்களால் நாங்கள் நிரப்பப்படும் அளவும் எங்களுக்கு கிரியை செய்கிறார்கள். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். சபையை தாங்கினவர்கள் ஜெபத்தினாலும் தசமபாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் ஆலயத்தினுடைய மேம்பாடு, ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு காரியத்துக்காக நான் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பிரயாசப்பட்டு தூர இடங்களில் இருந்து வந்திருந்தவர்கள் நேரம் இல்லாட்டாலும் தேவனுடைய சமூகத்துல கடந்து செல்லுகிற அனுபவத்தின் மீது பற்றுதலோடு கூட வந்த ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் இந்த மாதம் அபரிமிதமாய் செழிக்க செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று மத்திய 19:26 இயேசு சொன்ன வார்த்தைகள் என்று இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துவீராக. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன்.
பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இங்கே இந்த வேத பகுதியில it is being divided into two parts. ஒரு பகுதி முதலாவதாக, இரண்டாவது பகுதி இப்படி சொல்லப்படுகிறது, உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசப்படுகிறது. இங்க சொல்றார் உங்கள். இது நோ கம்பேரிசன், மற்றவர்களோடு கூட இது கம்பேர் பண்ணல. ஒரே குடும்பத்தில் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாரும் பலர் இருப்பாங்க. பட் God says the blessing depends upon the individuality. தனி மனிதனுடைய கணவன் மனைவியா இருக்கிற விசுவாசங்கள் மாறும், சபைக்கு வருகிற தன்மைகள் மாறும், விசுவாச அறிக்கைகள் சொல்லுகிற வார்த்தைகள் மாறும். அக்கா தங்கச்சி ஒன்னா படுப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்று வருகிற பொழுது தங்கைக்கு அதிக நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கும், அது அதிகமாய் விசுவாசத்தை குறித்து பேசும். அக்கா பேசாது. ஆனா ஆகாரம் புசிப்பதும் படுப்பதும் விளையாடுவதும் சகலமும் ஒன்னாவே இருக்கும். பட் விசுவாசம் என்று வருகிற பொழுது it differs with individuality. அது தனி மனிதனுடைய வாழ்விலே அது வித்தியாசப்படுகிறது. தேவன் இந்த நாளிலே எசேக்கியேல் 36:11 சொல்லுகிறார், உங்கள் he defines a particular person. ஆண்டவர் ஒரு தனி மனிதனுடைய மகிமையை அவங்களுக்குள்ள இருந்தா அதை வளர்க்க விரும்புகிறார். விளங்குதா? வேதம் அது ஒரு கண்ணாடி போன்றது. அதை யூஸ் பண்ற விதத்தில் அதை யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு பலவிதமான பலன்கள் வரும். அதை பயன்படுத்தலன்னா இட் இஸ் நாட் ஒரு சாதாரண கண்ணாடியா இருக்கும். இங்கே வேதத்தினுடைய துவக்கம் உங்கள் முந்தின சீரை பார்க்கிறது. ஒருவேளை நீங்க 5% தான் இருக்கிறீங்கன்னா ஒருவேளை இந்த மாசம் 10% வேணா மாறலாம். ஒருவேளை ஏற்கனவே நீங்க 75% உங்க நற்சீர் இருக்குது, இத தேவன் 100% மாற்றலாம். சோ இந்த கிரைட்டீரியா வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுடைய முந்தின சீர். தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் செயல்படுகிற காரியம் எப்படின்னா ஒரு டிசாஸ்டர் மெத்தட்னா ஒரு பத்திக்கிச்சு. இப்ப நம்ம எப்படி ஓடுவோம்னா அன்னைக்கு ஓடுற ஓட்டம் இருக்கு, அந்த வீட்டுல இருக்கிற பொருளை தூக்குறது வைக்கிறது, அடா 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 அடா. ஒரு வெள்ளம் வீட்டுள்ள பூந்துச்சு, செய்யற வேலை இருக்கு பாத்தீங்களா, என்ன ஸ்பீடு. ஊருக்கு கிளம்புற டைம் லேட் ஆகி போச்சு, ஓடுற ஓட்டம் பச பிடிக்க. இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது 30+400 ஆண்டுகள் அடிமைத்தனம். +120 ஆண்டுகள் மறுபடியும் அடிமைத்தனம். இது எகிப்துல அடிமைத்தனம், இது பாபிலோன் அசிரியா தேசத்துல அடிமைத்தனங்கள். தேவச்சனமே, இங்கே ஜனங்கள் ஓடுகிற ஓட்டங்கள் எல்லாம் தேவனை மறந்த ஓட்டங்கள், தேவனை எதிர்த்த ஓட்டங்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஓட்டங்கள். இந்த காரியங்கள் நற்சீர் இருக்குமானால், ஏதாவது இந்த அடிமைத்தனத்தில் நற்சீர் இருந்திருக்குமா? வாழ்க்கையில ஃப்ரீயா இருந்திருப்பாங்களா? சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? சமாதானமா இருந்திருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. இங்கே ஆண்டவர் இந்த வேத வசனம் மூலமாக எதை விளக்க விரும்புகிறார்? இந்த அடிமைத்தனத்தை நீங்கள் உணர்வீர்களானால்
இந்த அடிமைத்தனம் மக்களால் உணரப்பட வேண்டும். உணர்வு என்ன? இந்த உணர்வு நான் தேவனோடு உள்ள ஐக்கியம், அது பாசிட்டிவ் சைடு இருக்கா, நெகட்டிவ் சைடு இருக்கா? காசுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக நான் வைத்திருக்கிற தேவன் மேல் உள்ள அன்பா இருக்குதா? அல்லது சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைக்காக, சந்தர்ப்பத்துக்காக நான் எடுக்கிற உபவாசம், நான் கொடுக்கிற அன்னதானம், நான் கொடுக்கிற பண உதவிகள், இவைகள் எல்லாம் இந்த உணர்வு லாப மார்க்கமாக இருக்குமானால் என்ன லாபம்? உலக லாபம். இதற்காக இருக்குமானால் உலகத்தின்படிதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்றீங்க, ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். பட் we are against God. உலக பிரகாரமாய் செய்யக்கூடிய ஒரு வர்த்தகத்தை கடவுள் என்கிற பெயரால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக மக்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதே ஒரு லாபத்தை எதிர்பார்த்து, ஒரு வெற்றியை எதிர்பார்த்து, தோல்விகள் மாறப்பட வேண்டும் என்பதற்காக, குடும்பம் பிரச்சனை இருக்கு என்பதற்காக, இவைகள் எல்லாம் அடிமைத்தனத்தின் உணர்வை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நீங்க மறுபடியும் கிறிஸ்துவுக்கு வருவதே ஒரு அடிமைத்தனத்தை தான் நீங்க மறுபடியும் உள்ள வரீங்க. விளங்குதுங்களா? ஆண்டவருக்குள் நான் வருவது இந்த அடிமைத்தனத்தின் உணர்வுனால நான் ஆண்டவருக்கு வந்திருக்கேன். அந்த ஸ்டேஜ் தேவன் விரும்பல. ஆனாலும் நம் தேவன் நல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க தவறோடு உள்ள வந்தாலும் உங்களை மாற்றமடைய விரும்புகிறார். ஏன் மாற்றமடைய விரும்புகிறார்? உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை இறங்குகிற பொழுது இந்த அடிமைத்தனத்தான வருஷங்களிலே மனிதன் கண்ட பல போராட்டங்கள், அடிமைத்தனத்தில் ஒருத்தன் தேர முடியல. ரிட்டர்ன் வரும்போது 400 வருஷத்துக்கு அப்புறம், 30 ஆண்டுகள் யோசேப்பு காலங்களுக்கு அப்புறமும் அவங்க 11 நாட்கள்ல இஸ்ரேல் தேசத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் சுத்தினாங்க? 40 ஆண்டுகள் சுத்தினாங்க. 11 நாள் எங்க? 40 வருஷம் எங்க? நான் இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு போகும்போது ஒரு 10-11 மணி நேரத்திலே போயிட்டேன். எங்க ஏர் பஸ் எங்களை அழைச்சிட்டு போயிட்டு சொல்ல, வெறும் 10-11 மணி நேரத்துக்குள்ளாகவே நாங்க டெல்லால ஏர்போர்ட் வழியாக நாங்க எங்க பஸ் உள்ள போய் அப்படியே சீனாய் மலையில சிலதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கு முன்பாக செங்கடல் எல்லாம் பார்த்துட்டு, மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றப்பட்ட அந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு எகிப்து தேசத்துக்குள்ள நாங்க கடந்து போகும்போது, அந்நிய கிட்ட காலங்கள்ல வாகனங்கள் இல்லை, நடை பயணமாகவே 11 நாட்கள் கடந்து செல்ல வேண்டியதை 40 ஆண்டுகள் சுற்றினார்கள். ஏன்? இந்த உணர்வு அடிமைத்தனத்துடைய தொடர்ச்சியாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவர்கள் பாபிலோனிலும் அசிரியா தேசத்திலும் அடிமைப்பட்டிருந்த காலங்கள். இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்வோமானால், நம்முடைய முந்தின சீர், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தலைமுறையினர், அவங்க எந்த உணர்வுல இருந்தாங்களோ நமக்கு அதை பத்தி கவலை. அடிமைத்தன உணர்வோ எந்த உணர்வோ உலகத்தின்படி இருந்தாலும் நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது, நம்முடைய குருட்டாற்றங்கள் மாறுகிறது. இந்த மாற்றங்கள் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சிந்தைகளில், நம்முடைய ஓடுகிற நாடி நரம்புகளில், இரத்தங்களில், நம்முடைய சுவாசங்களில் இருக்குமானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அப்ப இதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் கர்த்தரை அறிந்திருந்தாலும் அறியாதவர்கள் போல அவங்க வாழ்ந்தார். தேவச்சரமே, இப்போ நம்முடைய இந்த உலகத்தை தேவன் எப்படி வைத்திருக்கிறார்?
இப்போ மனிதனுடைய தேவைகள் இந்த வேர்ல்டிலே கிடையாது, இந்த உலகம் கிடையாது. இப்போ நமக்கு தேவை, அவர் சொல்றாரு, இதெல்லாம் அடிமைத்தனத்தின் விளைவுகள். நமக்கு தேவை ஸ்பிரிச்சுவல். இதுதான் இப்ப நமக்கு தேவை. இதுதான் திருச்சபைகள் கற்றுக் கொடுக்கிறோம். இதுதான் வேதத்துல நீ வாசிக்கிற பொழுது இந்த தொடர்புடைய மைண்டோட தான் நீங்க வேதத்தை வாசிக்கணும். வேதத்துல போட்டிருப்பான், சங்கீதம் 35 சங்கீதம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்னோடு யுத்தம் பண்ணுவர்களோட யுத்தம் பண்ணணும்னு போட்டிருக்கோம். 35 வாசிக்கிறது. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுவர்களோட யுத்தம் பண்ணும். பழைய ஏற்பாட்டுல, சாமி நீங்க அவன் எனக்கு சண்டைக்கு வரான், நீங்க என்ன பண்ணுங்க, அவனோட கூட நீங்க போங்க சண்டைக்கு. இதான் பழைய ஏற்பாடு. அது உலக லாபத்தை கொண்டது. ஆனால் கிறிஸ்து இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்முடைய பிரேயர் வேற. அது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்டதா நீங்க வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும். உலக பிரகாரமா உனக்கு விரோதிகளோ, உனக்கு ஆப்போசிட் பர்சன்ஸோ, உனக்கு ஒரு நன்மை பெறுவதற்குண்டான காரியங்களையோ அதை மாத்திரம் சிந்திப்போமானால் மறுபடியும் முந்தின சீர் எப்படி ஆயிடும்? அடிமைத்தனத்தினுடைய சீர்களுக்கு நேராக நம்ம வாழ்வு போயிடும். ஏற்கனவே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னால் அது சத்தியம் என்று பெயர். நீங்களே சத்தியமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்தவர்களாய் மாறுகிறீர்கள். சகல தேசங்களிலும் நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வல்லமை படைத்தவர்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சதா காலங்களிலும் உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவச்சனமே, உங்களுடைய பழைய சீர் அவைகளை அறிந்தவர்களாய் நீங்கள் மாறணும் முதல்ல. Because that becomes the basement. ஒரு சீரான ஒரு அடித்தளம் இல்லாமல் ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அது பிரமாதமா நிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவானால் பாதாளத்தின் வாசல்கள் திறவுகோல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. You become the church of the Lord. You become the temple of the Lord. நீ தேவனுடைய திருச்சபையாய் மாறு. அவயங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு சராசரி மனுஷனா இருந்தா வியாதி வரும். சராசரி தாட்ஸ் இருந்தா உள்ள அடல்ட்ரி ஃபார்ம் ஆகும். கலப்படங்கள் உள்ள இறங்கும். உனக்குள் உன்னுடைய பார்வைகள்ல சீரான ஓட்டம் இல்லை என்றால் அங்கே அடிமைத்தனத்தின் ஓட்டங்கள் உள்ள வந்து உட்கார்ந்துரும். So God says, முந்தின சீர் அவைகள் அடிமைத்தனத்தின் எல்லையை குறிக்கிறது. அதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டுவதற்கு இதே பழைய ஏற்பாட்டில் பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையில் ஒன்றுதான் இந்த எசேக்கியேல் 36:11. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்கள் நற்சீர் உண்டாக்க செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, I will make the novelty in your life. ஒரு புதுமையை நான் உங்க வாழ்க்கையில செய்யறாங்க. எந்த மனுஷன் சொன்னாலுமே நம்ப முடியாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கொடுக்கிறவரின் தேவன் நீங்க நம்பினீங்கன்னா உலகத்தில் இருக்கிறதெல்லாம் உங்க காலுக்கு இறங்கு. எதுவாக இருந்தாலும் சரி, எதுக்காக கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் எப்படி கொடுக்கிறாரு? வித்தவுட் ஸ்டிண்ட். இந்த வேர்ட் தான் முக்கியம். வித்தவுட் ஸ்டிண்ட். இந்த ஸ்டிண்ட்க்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, a period of time spent on a particular activity.
கால நேரங்கள் நீங்கள் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தின் மேல் அதை நீங்க செயல்படுத்துகிற பொழுது அந்த கால நேரத்துக்குள் அந்த காரியம் நிறைவேறி இருக்கிறது. நம்ம குடும்ப வாழ்க்கையில் எடுப்போம், ஒரு வாஷிங் மிஷின், அந்த மிஷின்ல போட்டிருக்கு எவ்வளவு துணி போட்டிருக்கிறீங்க, காட்டுனா என்ன ஏது, எவ்வளவு நிமிஷம் பட்டனை பிக்ஸ் பண்ணணும், பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க என்ன செய்யலாம், உங்க வேலையை செய்யலாம். அது தண்ணியை உறிஞ்சிக்குது, டிட்டர்ஜென்ட் எடுத்துக்குது, ஊற வைக்குது, உள்ள அப்படியே கொஞ்சம் அலசுது, அதுக்கப்புறம் அது சுத்தி அதுல இருக்கிற அழுக்குகள் வெளியே எடுக்குது, அந்த தண்ணியை தூக்கி வெளியே தள்ளிட்டு புது தண்ணியை இழுக்குது, இந்த புது தண்ணியை எடுத்து அதுக்கு ஒரு 2 அலசிட்டு அந்த தண்ணியை வெளியே எடுக்குது, மறுபடியும் அது 3 முறையோ 4 முறையோ அதுல சென்சார் என்ன செட் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறதோ அது செய்து கடைசியில பயங்கரமா சுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிழிஞ்சுக்கிட்டு இருக்குதுயா துணிய. அது சுத்தி முடிச்சவன ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்லுது அது, நிறைய வீட்டுல அம்மணிமார்கள் வேலை செய்யறது இல்லை, அவங்க சமையல் இருப்பாங்க. இப்ப யார் போய் ஆஃப் பண்றாங்க, சகோதரர்கள் போய் எப்படி சத்தம் கொடுத்துச்சு ஆஃப் பண்ணவா, மொத்தமா பெர்மிஷன் கொடுக்கணும் போல ஆஃப் பண்றது கூட. எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு மிஷின் வேலை செய்கிறதோ அந்த வேலை ஒரு கால நேர அளவோடு கூட முடிக்கப்படுகிறது. உண்மைதானே? அந்த மிஷின் பெர்ஃபெக்ட்டா செய்யுதுங்களா? இந்த ஸ்டிங்க்ட் என்ற வார்த்தை ஒரு கால நேர அளவோடு கூட முடிக்கப்படுகிற வார்த்தை. அவைகள் அல்லாத ஒரு வாழ்க்கையில் spiritual blessing is a planned blessing by the Lord to his people. தேவனால் கால அளவை நிர்ணயித்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதங்கள். அது எப்படி இருக்கு? ஒன்று, it is assigned. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிந்தின சீர் எப்படியா இருக்கு? it is assigned already. அது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஒரு மிஷன் செய்வது போல தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இது தமிழ்ல பணி நியமனம். இந்த பிந்தின சீர் அது ஸ்பிரிச்சுவலை சார்ந்தது, அது ஸ்டிங்க்ட் கிடையாது. உங்களுக்கு கால அளவோட கூட தேவன் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அறியாமையில் இருந்தா அதை ஸ்லிப் பண்ணிடுவோம். ஒரு காலத்துல இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் சிங்கிள் 1 மீட்டர் ட்ரெயினா இருந்தது அந்த தண்டவா. அப்போ பல்லாவரத்துக்கும் மீட்டர் இப்போ பிராட்கேஜ். மீனம்பாக்கத்துக்கும் புறம்பட்டு பல்லாவரத்துக்கு ரொம்ப தூரம். இப்போ திருச்சூர் வந்துச்சு. இந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவோம், பல்லாவரத்தில் இறங்க வேண்டியவன் புறம்பட்டு வந்துடுவோம். இந்த தூக்கம் என்ன செய்திடும், அந்த நீண்ட டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால அது ஒரு ஸ்பீடு கம்மியாகி தூக்கும் போது அப்படி ஒரு தாளாட்டு கொடுத்துருவோம் தூக்கம். பார்த்தீங்களா, பஸ்ல வருது ஒரு தூக்கம் இருக்குது, ட்ரெயின்ல வர தூக்கம் இருக்குது. இப்போ இந்த அசைன்டு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் என்றால் அது பணி நியமனம் செய்யப்பட்டது. உங்களுக்கே தெரியாது, தேவ தூதர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எங்க போகணும் வரணும் இவைகள் எல்லாம் டிசைன். இரண்டாவதாக கோர், CHORE. இந்த கோர்னுடைய அர்த்தம் என்ன? வேலைகள். பணி நியமனம், இது ஒரு தீர்மானம். வேலைகள் செய்கிற திறனை குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட வேலை, அது எதை சார்ந்த வேலை? இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் அது எப்பேற்பட்டதாக உங்களை உருவாக்குகிறது. நான் இன்ஜினியர் ஆகணும் என்பது தேவனுடைய பணி நியமனம். நான் உலக வாழ்க்கையிலிருந்து அந்த உணர்விலிருந்து லாபத்தை எல்லாம் விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் உள்ள வரணும் என்பது
தேவனுடைய வேலைகளா இருக்கு. சோ நம்முடைய வாழ்வு, what are the different stages and steps? இவைகள் வேதத்தை ஆராய்கிற பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் முந்தின சீர் பல அடிமைகள்ல நாம் காலம் கழிக்கப்பட்டு வந்து விட்டோம். இப்போ கால அளவு நமக்கு மிக முக்கியமா இருக்கு. ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக். செல்லு கூட அதுக்கு தகுந்த சார்ஜர் போடலாம், தான் ஆஃப் ஆயிடுது. சோ மனிதன் தன்னுடைய ஆத்மாவிலே ஒன்று தேவனுடைய பணி நியமனமும் அதனுடைய வேலைகளும் அறிந்தவனாக இருப்பதற்காக பிந்தின சீரை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, டியூட்டி. தேவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் செய்கிற பொழுது அதனுடைய கடமைகளை நமக்கு உணர்த்துவார். பிகாஸ் நீ செய்வது லாபகரமானதா, உலக பிரகாரமான லாபமா, இல்லது அடிமைத்தனத்தில் செயல்படுகிறதா, அல்லது சிறையிருப்பு, கேப்டிவிட்டி என்று சொல்வார்கள் இங்கிலீஷ்ல. இருக்கு கேப்டிவிட்டினா தமிழ்ல என்ன? சிறை இருப்பு. கேப்டிவிட்டி அடிமைத்தனம், அது பாண்டேஜ், அது வேற. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள் whether due to captivity or bondage. வேத வாசிப்பம் தான், ஆனா எங்கேயோ சிக்கி இருப்போம், கேப்டிவிட்டியில இருப்போம் அல்லது அடிமைத்தனத்துல இருப்போம். அதனால வியாதி இருக்கும் குடும்பத்துல, அதனால நஷ்டங்கள் வரும் குடும்பத்துல, அதனால போராட்டங்கள் வரும் குடும்பத்துல. கணவன் மனைவி பிரிவினை இருக்கும், ஒன்னா இருப்பாங்க, பிரிவினை இருக்கும். கணவன் எங்கேயோ வேலை செய்வார், மனைவி இங்க வீட்டுல இருப்பாங்க, பிள்ளை பக்கத்து தெருவில் குடியிருப்பான், ரோட கிராஸ் பண்ணி போவான், டெய்லி போய் பார்க்க முடியாது. காரணம் ஆவிக்குரிய பிளெஸிங்கை இழந்ததுனால உலக பிரகாரமான நம்மள வேற வேற கடமைகளை கொண்டு போய் பிசாசு விட்டுருவான். எதை நீ பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அதை பற்றி பிடிக்கிறவைகள் கைக்கு வரா மாதிரி இருக்கும். இழுத்து பார்ப்போம், பிடிச்சு பார்ப்போம், நம்ம கையில நிற்காது. The duty, இந்த கடமை தவறும். ஆனால் பிந்தின சீர், if it is based upon the spiritual blessing, அது தேவனுடைய பரிபூர்ணத்தின் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தா தெல்ல தெளிவா ஞானமும் இருக்கும், தெளிந்த புத்தியும் இருக்கணும். அநேகர் ஞானமானா இருப்பான், தெளிந்த புத்தி இருக்காது. அநேகர் தெளிந்த புத்தியா இருப்பான், ஞானமா செய்ய மாட்டாங்க. அநேகர் ரெண்டுலுமே, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம், முழுமை இருக்காது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்வுல இந்த மாதத்துக்கு ஒரு விசேஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே டாஸ்க், டாஸ்க் என்றால் விசேஷித்த பணி. இப்ப ஓட்டப்பந்தயம் ஓடலாம், அநேகர் ஓடுகிறார்கள். பவுல் சொன்னது போல் நம்ம சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், அந்த ஓட்டத்தை நானே முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். உணர்வு அதான் டாஸ்க், விசேஷித்த பணி. ஐந்தாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு நிர்ணயத்தை கொடுக்கிறாரு, that is job. இவ்வளவு பெற்றுக்கொண்ட உன்னை ஆண்டவர் சும்மா விடுவாரா? யோசேப்பு அழைத்த தேவன் யோசேப்பை சும்மா விட்டாரா? ஆனா எத்தனை இடங்கள் அவருக்கு போராட்டம். குழியிலே தள்ளப்பட்டார், விற்கப்பட்டார், சகோதரமார்கள் எல்லாம் ஆப்போசிட்டா மாறினாங்க. எகிப்து தேசத்துல போய் எங்க இருந்தார் அவரு? சிறைச்சாலை. பலவிதமான சோதனைகள் அவருக்கு. ஆனால் தேவன் அவரை வெளியே எடுத்த உடனே எல்லாத்தையும் கொடுத்தாரு. கடைசி அவருக்கு என்ன செய்தாரு? ஒரு ஜாப், ஒரு வேலையை கொடுத்தாரு. ஒரு அந்நிய தேசத்துல யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? ராஜாங்கத்தை ஆளுகிற ஆளுகையை கொடுத்தார். அவருடைய முந்தின சீர், the foundation, அது பிரச்சனைக்குரியதாக இருந்தது.
ஆனால் அவர் பிரச்சனைக்குரியவர் அல்ல. நல்லா விளங்குதுங்களா? யோசேப்பு அவர் பிரச்சனைக்குரிய வாழ்வுல கடந்து வந்தார், ஆனால் யோசேப்பு பிரச்சனைக்குரியவர் அல்ல. அவருக்குள்ள இருந்த faith upon the God, தேவன் அவரை முன்குறித்தவைகளை, இந்த காரியங்களை அறிந்தவராக இருந்தார். இது எல்லாமே. அது மாத்திரமல்ல, தேவன் நம் மீது வைத்திருக்கிற ஒரு முக்கிய அம்சம், God favors his promise to Israel. தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் ஃபேவர் பண்றவரா இருக்கார். எப்படின்னா, உங்கள்ட்ட இருந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவர் அல்ல. நான் வச்சிருக்கேன் ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நம்ம மனசுல அப்படி நினைக்கிறோமா? பல காரியங்களு யாருன்னா வந்து கடன் கேட்டா கூட இருக்குது, வேண்டாம் குப்பையில கூட போடுவேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இருக்குது. அந்த உணர்வு வந்திருக்குதா இங்க யாருக்காவது? ஏன்? தேவன் அப்படி அல்ல, நம்ம அப்படி. So God gives the favor as he promised to Israel. நீங்கள் தேவனை அறிந்து கொண்டவர்களாக மாறணும். எப்படி மாறணும்? நான் சரியில்லை, அதனால அடிமைத்தனங்கள் கேப்டிவிட்டியில இருந்த, ஆனா என் தேவன் என்ன அப்படி பார்க்கல. விழுந்து போயிருந்தா என்ன அவர் எப்படி பார்க்கிறாரு? தூக்கி விடுகிறவரா என்ன பார்க்கிறார். கட்டப்பட்டிருக்கிற நிலையில இருந்தா என்ன எப்படி பார்க்கிறாரு? இவனுக்கு கட்ட விழுக்கணுமே என்று என்ன பார்க்கிறார். அதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். நீங்க என்னைக்கு இந்த உணர்வுக்குள்ள நீங்க பழைய அடிமைத்தனத்திலிருந்து வர்றீங்களோ, இந்த ப்ராப்பர்ஸ் எசேக்கியேல் 36:11 வசனத்துடைய 2வது பகுதியான ப்ராப்பர்சி, தீர்க்க தரிசனங்கள் உங்க வாழ்விலே நிறைவேற ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, it is going to be a type of heavenly Canaan. நீங்க பழைய கானான் தேசத்தை குறித்து அறிந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்க பார்க்க போற கானான் என்ன தெரியுங்களா? It is not the worldly one. பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று நீ வேதத்தின் படியாக நீங்க எதை விசுவாசித்து செபிக்கிறீங்களா? நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சீங்களா? வேதத்தின்படியாக எதை விசுவாசித்து ஜெபிக்கிறீர்களோ, விளங்கிச்சா? வேதத்தின்படி அல்லாத எதனா ஜெபிச்சா நடக்காது. because this is the book of covenant. இது உடன்படிக்கையின் ஒரு புஸ்தகம். இதுல இல்லாதது ஒண்ணுமே நடக்காது, இதுல இருக்கிறது எதுவுமே நடக்காத போகாது. ரெண்டும் புரிஞ்சிருக்கா? இதுல இல்லாதது நடக்குமா? இதுல நடக்கும் என்று போட்டிருக்கிறது நடக்காத போகுமா? அதுவும் போகாது. ஆனா இது ரெண்டினுடைய தீர்மானம் யார் கையில் இருக்கு? உங்கள். இந்த ரெண்டினுடைய தீர்மானம் வேதம் எப்படி சொல்லுது? உங்கள் முந்தின சீரை பார்க்க நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களாய் இருந்தீர்கள். அதுதான் பேஸ்மெண்ட். விளங்கி இருக்குதா? விளங்கலையா? சோ நான் தான் அத்தாரிட்டி. இது என்னைக்கோ எழுதப்பட்டது. நீ பிறந்ததுக்கு அப்புறம் எழுதுனதா? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவர்கள். ஆதியாகமத்தை எழுதினவர் அங்கே வெளிப்படுத்துவதற்கு அவருக்கும் பல ஆண்டுகள். ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் யோசுவா காலங்களுக்கும் பலவிதமான கால காரங்கள். ஆபிரகாம் யோபு ஒன்றாயிருந்த போதிலும் சங்கீதக்காரருக்கும் யோபுக்கும் பல ஆண்டுகள். சங்கீதக்காரருக்கும் இஸ்ரேலின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுக்கும் பலவிதமான கால காரியங்கள். தேவச்சனமே, ஆனா நீங்க வாசித்து பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான். கர்த்தர் வேற ஒரு கர்த்தர் அந்த காலத்துல, அதுக்கப்புறம் வேற கர்த்தர், இந்த காலத்துல வேற கர்த்தர், இப்போ ஃபேஷன் கர்த்தர், அது மாதிரி கர்த்தர் எதுனா இருக்கா? இப்போ ட்ரெண்டிங் ஜீசஸ் எதுனா இருக்காரா?
ஆனா நம்ம ட்ரெண்டிங் யூடியூப்ல பலதை பார்க்கிறோம். ஜீசஸ் ட்ரெண்டிங் ஜீசஸ் வந்துட்டு இருக்குது. தேவச்சனமே, இப்ப ஆண்டவர் சொல்றார், it is going to be a type of heavenly Canaan. நீங்கள் உலக பிரகாரமான கானானை விவரித்து விவரித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பட் இந்த அந்த நற்செய்தி எப்படிப்பட்டது? பரலோகத்தின் கானானை காணக்கூடிய சாகியம் பெற்றவர்கள் நீங்கள் நான். அல்லேலூயா. நாம் அறியல, அது ஸ்பிரிச்சுவலுக்குள்ள ரொம்ப எளிமையா இருக்கு. அது ஒன்றும் ஆழமா தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, I will give spiritual blessing instead of temporary. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு டெம்பரரியா இப்போ காலத்துக்கு ஏத்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் தர விரும்பல. பட் Messiah's kingdom shall hasten to you instead of that which was abolished. இதுவரை மேசியானுடைய ஆசீர்வாதங்கள் பெற முடியாத அளவுக்கு அது உங்களிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. உங்க சிந்தைகளிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அது இருக்க வேண்டிய இடத்துல உலக பிரகாரமான கவலைகள் உள்ள உட்கார்ந்துச்சு, உலக பிரகாரமான பிரச்சனைகள் உள்ள உட்கார்ந்துச்சு. இப்போ மேசியானுடைய ராஜாங்கம் உனக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சாதாரண ஆள் இல்லை, நான் சாதாரண ஆள் இல்லை. அறிந்தவன் பற்றிக் கொள்ளவான், புரிந்தவன் பெற்றுக் கொள்ளுவான். எத்தனை பேருக்கு விசுவாசம் உழைக்கப்படுகிறதா? சோ அறிந்திருக்கணும், அதை புரிந்திருக்கணும். மேசியானுடைய கிங்டம், அதுக்காக தான் உன்னை என்னையும் இங்க உட்கார வச்சிருக்க. நீ இருக்கிற தேசத்துல உன்னை கொண்டு பெரிய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். எந்த குடும்பத்துல வாழ்க்கையோ அந்த குடும்பத்துல அக்கினி பற்றி யாரோட கூட பேசுகிறியோ இந்த பணி நியமனம் ஒன்னிலிருந்து விளங்க செய்யப்பட வேண்டும். கடைசியாக தேவன் வைத்திருக்கிற வேலையின் விவரங்கள் எதற்காக நீ உண்டாக்கப்பட்டையோ அந்த பிந்தின சீர் it has to work out through you. உன்னை கொண்டு உன் மூலமாக அது வேலை செய்யப்பட வேண்டும். தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, it is certain God performed his word. certain அப்படினா கண்டிப்பாக, மாற்றமே இல்லை. அது எங்க இருக்கு? இந்த வார்த்தையில செயல்பட்டு முடிந்து விட்டது. it is finished. உங்களுக்காக அவர் ஓடி முடிச்சிட்டார். இப்போ வெற்றிய அவர் போய் வாங்கல, உங்களை கூப்பிடுறார். பிரதர் வா, ராபர்ட் பிரதர் வாங்க, ஏஞ்சலமா ரெண்டு பேரும் ஒண்ணா வாங்க, அந்த கிரீடத்தை பெற்றுட்டு போங்க. போங்க, சும்மா போங்க. அங்க தேவ தூதர்கள் அதெல்லாம் கோல்டு தான், அந்த படிக்கட்டுலாம் கோல்டு தான். நீங்க பயப்படாதீங்க, உங்கள்கிட்ட நீங்க கோல்டு இல்ல. நீங்க போங்க, சும்மா நடந்து போங்க. நமக்கு என்ன வைக்கிறார்? ஒரு பெரிய கிரீடம். போய் இறங்கி அதை போய் பெற்று அதை எடுத்துட்டு வரும்போது நீங்களா இருக்க மாட்டீங்க, அக்கினியா இருப்பீங்க. ஒரு வேலைக்கு அனுப்புறார். பிரதர், இந்த தேசத்துல போய் நில்லு நீ. ஐயா, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஃபிளைட்ல ஏறினதே இல்லை, பாஸ்போர்ட்டே கிடையாது. ரெடியா? நீ ரெடியான்னு கேட்கிறார். அவ்வளவுதான். யுவர் ஜாப் இஸ் ஓவர். உங்க வேலை முடிந்தது. நீ ரெடினா அங்க முடிச்சு வச்சிருக்கிறார். நீ போகும்போது உன்னை அழைப்பதற்கு தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். உனக்கு பணி நியமனம் என்ன இருக்கோ, the job will be allotted for you. என்ன ஜாப்? கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஜாப் எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்? ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்ததுல பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இப்ப சொல்றார் ஆண்டவர், God will give a testimony answer unto us. நமக்காக சாட்சியின் ஒரு வார்த்தை, ஒரு பதிலை நமக்கு கொடுப்பார். நீ கிறிஸ்தவன் தான், உனக்கு தெரியாது இல்ல, சத்தியம் உங்களுக்கு தெரியும் தான், ஆனா விடுதலை ஆக்கப்படல.
ஏனென்றால் ஒரு நேர்மையான சுவிசேஷம் நமக்கு எங்கிருந்து பிறக்கப்பட்டிருக்கிறது சொல்லி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது ரொம்ப ஆண்டு காலமா. ஆனா நம்மளா யாரு? கிறிஸ்தவன், சர்ச்சைக்கு வரோம் போறோம். இப்போ வேதம் சொல்லுது, நீங்க முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இப்போ நற்சீரினுடைய பவுண்டேஷன், அடிமைத்தனம் பல ஆண்டுகள் காலங்களாக அது எந்த பவுண்டேஷன்ல இருந்து நமக்கு தெரியும். ஆனா நற்சீர் பெருகப்பட வேண்டுமா? the prophecy, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் அது உன்னுடையவைகளாய் அது மாறப்பட வேண்டும். அது உன்னுடையவைகளாய் மாறப்படுகிற பொழுதுதான் the assignment, the core, the duty, the task and the job என்கிற இலக்கணங்கள் உனக்குள் கட்டப்படும். the status, ஒரு கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்த பில்டிங் கூட இடிஞ்சிடும். ஆனா 3 நாட்களுக்குள் கட்டப்படுகிற வீடு உனக்குள் இருக்குமானால், கிறிஸ்து உனக்குள் இருக்கிறது யாராவது இடிக்க முடியுமா? ஆனா பல ஆண்டு காலங்கள் கட்டப்பட்ட ஆலயம் என்ன செய்து இடிக்கப்படுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் உனக்கு நான் கொடுத்துட்டேனே 36:11 ஒரு நற்சீர் உண்டாக்குவேன் சொல்லிட்டேனே, அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களே. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த சுவிசேஷத்தை, இது உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு நீ அதை விசுவாசிப்பாயானால், இதெல்லாம் நான் பார்த்ததுதானே, பார்த்ததுதான். உன்னுடைய ஏதாவது மாறி இருக்காது, உனக்குள்ள எழுதப்பட்டிருக்கா? மேல்மைன்றது இருக்குது, உணர்வுல வரல. ஆனா உணர்வுல வந்ததெல்லாம் என்னது? அடிமை. உணர்வுல வந்ததெல்லாம் என்ன? லாபத்தை நோக்கி. எந்த லாபம்? உலக பிரகாரமான லாபம். அதனால என்னாச்சு? 430 ஆண்டுகள், 120 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் அடிமைத்தனமும் சிறையிருப்புகள் நாம் போனோம். ஆனா வெளியெடுக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து உங்களை வெளியெடுக்கிறார், ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து உங்களை வெளியெடுக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். வாசிப்போம். இதோ இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவ்வளவுதான். தீர்க்கதரிசன ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். நடக்கிற காரியமா? யாராவது கல்யாணம் ஆகாத அம்மாக்கள் குழந்தை பெற்றிருக்காங்க, 30-40 குழந்தைங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். நடந்ததா? நடக்கலையா? சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வார்த்தைகள், it was assigned. It was the core of the word of God. It was the duty given by the Lord to Mary. It was a task, விசேஷித்த பணி. யாருக்காக இருந்தது அது? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் முன்குறிக்கப்பட்ட மரியாள் மேல் இருந்தது. வேலையை செய்து முடித்தாளா? தேவச்சனமே, எந்த தீர்க்க தரிசனம் முன்னோடு கூட பேசப்படுகிறதோ, it is winning over the difficulty. It is the skill winning over the difficulty, and it is difficult winning over the skill. ஒரு திறமையை வெற்றி பெற செல்கிற ஒரு தத்துவமான ஒரு கஷ்டங்கள், ஒரு தத்துவமான கஷ்டத்தை ஒரு ஸ்கில்னால, ஒரு திறமையினால சாதிக்கப்படுகிற அனுபவங்கள். தேவச்சனமே, சராசரி மனுஷனாக வாழ நினைக்காது. நீ கழுகார்ந்தா மேல வட்ட விடப்பா. ஒருவேளை அந்த முட்டை, கழுகுடைய முட்டையை பொறிக்க வச்சது வேணா கோழியா இருக்கலாம். ஆனா முட்டை, அந்த முட்டை எதனுடைய வித்து? கழுகுடைய வித்து. நீயும் நானும் மொக்கையாதான் இருந்தோம். அடிமைத்தனத்திலையும்
இந்த சிறையிருப்புல இருந்த ஒரு காலத்துல. பட் அதே வாழ்க்கை கிறிஸ்தவத்துக்கு வந்து அது கிடையாது. அதை விட இங்க சூப்பரா இருக்கு, அதை விட பிரமாதமா இருக்கு. நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் உங்களை கொண்டே நடத்தும். எதை இழந்தீங்களோ அதை ஸ்பிரிச்சுவலா பெற்றுக்கொள்ளுகிற அசைன்மெண்டாய் மாற்றி பாருங்க. எந்த வியாபாரத்தில் தோல்விட்டீங்களோ அதே வியாபாரத்தை ஸ்பிரிச்சுவலா கன்வெர்ட் பண்ணுங்க. ஆதலால் வசந்த வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறீங்களா? We are called for assignment. நாம் தேவனுடைய பணி நியமனம் செய்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அம்பாசிடர், ஸ்தானாதிபதிகளாக தான் நம்மளை இந்த புதிய ஏற்பாட்டின் காரணத்துல நம்மளை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இதனுடைய இந்த தீர்க்க தரிசனம் எப்படியெல்லாம் போகுது என்பது இந்த பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். நாளைக்கு வந்து நமக்கு அத்தாரிட்டி இருக்கு, இல்லை இதே கூட நான் உங்களுக்கு பார்த்தாலும் பார்ப்போம். இன்னைக்கு சாயந்தரம் ஃபேமிலி ப்ரேயர் அண்ட் பிளெஸிங் மீட்டிங் இருக்கு, முடிந்தவங்க நீங்க வரலாம். அது ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல போயிட்டு. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின் அடிப்படைகளை ஆசீர்வதிப்பாராம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பிந்தின இந்த நற்செய்தி எங்க வாழ்க்கையில ஒரு அசைன்மெண்டாக கடந்து வருவதாக. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரா, நீர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பீரா என்ற உங்களுடைய வார்த்தைகளின்படி இன்றைக்கு எங்களோடு கூட பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்க வாழ்வை செழிக்க செய்யட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி போடும். நன்மை கிருபை தொடருவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். குழந்தைகள், பெரியவர்கள், குடும்பம், செய்கிற பிசினஸ், கையின் பிரயாசங்கள் தேவநாமத்துக்கு சாட்சியாய் விளங்கும்படி கிருபை பாராட்டி செயல்படுத்தி தாருங்க. Your favor to receive the spiritual blessings from the holy heaven as a heavenly Canaan. உலக பிரகாரமான கானான் தேசம் அல்ல, பரலோகத்தின் கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியவைகளினால் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு we surrender us to receive that assignment. அந்த அசைன்மெண்ட் எங்களுக்காக வேலை நியமனத்தின் அந்த வல்லமையோடு கூட எங்களை நடத்துவாராக. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.